வரும்போதே பார்த்தேன் வெங்கராஜ் சார் பாண்டே எல்லாம் விவகாரம் பிடிச்ச ஆளாக தான் இருக்கேன் சார். விவகாரன்றது நான் பயப்படுவேன் சார் உங்களை பார்த்து. அதுவும் சீமான் அண்ணன் வந்து அரசியல் தலைவர் மட்டும் இல்லை, அவர் சிறந்த ஒரு இயக்குனர். எனக்கு இன்ஸ்பயர் ஒரு படத்தில் அந்த மாதிரி ஒரு பாட்டு வைக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் நான் டைரக்ட் பண்ணல, அமையலை. அவரை படம் பார்க்க சொல்கிறோம்னா இனிமேல் அவர் வந்து அரசியல் மட்டும் பார்க்க முடியாது, கலைக்கும் நீங்கள் ஒதுக்கி தான் தரணும். வரும்போதே பார்த்தேன் வெங்கராஜ் சார் பாண்டே எல்லாம் விவகாரம் பிடிச்ச ஆளாக தான் இருக்கேன் சார். விவகாரன்றது நான் பயப்படுவேன் சார் உங்களை பார்த்து. அப்படிதான் அந்த நீங்கள் வேற விவகாரம் நினச்சிடாதீங்க. இந்த படம் எங்களுக்கு ஒரு வந்து இதில் பணிபுரிஞ்ச எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்குது இந்த படம். அதுதான் உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் சீமான் அண்ணன் வந்து படம் பார்த்துட்டு இது இப்படி தான் இருக்கும், இந்த படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த கரெக்டாக சொன்னார். ஏன்னா அவர் அரசியல் தலைவர் மட்டும் இல்லை, அவர் சிறந்த ஒரு இயக்குனர், கதாசிரியர். எங்களுக்கெல்லாம் அப்படி தான் தெரியும். நாங்கள் நேசித்த ஒரு கதாசிரியர். அவருடைய பாஞ்சாலங்குறிச்சி படத்தை நாங்கள் அவ்வளோ ரசித்து பார்த்த ஒரு விஷயம் எனக்கு இன்னும் இருக்குது. அவர் எனக்கு இன்ஸ்பயர் ஒரு படத்தில் அந்த மாதிரி ஒரு பாட்டு வைக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் நான் டைரக்ட் பண்ணல, அமையலை. நான் அப்போ ரசித்த, நான் தேட்டரில் சினிப்பிரியா தேட்டரில் பார்த்து ரசித்த பாடல் அந்த படமும் பாஞ்சாலங்குறிச்சி பாடல்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ ஒரு நல்ல திரைக்கதை ஆசிரியர். அப்புறம் பசும்பொன் படம், தம்பி, இதெல்லாம் நான் ரசித்தது. ஒரு திரைக்கதை ஆசிரியர் ஒருவர் எப்படி பார்ப்பாருன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த படத்தை எப்படி பார்த்துருக்காரு, இந்த படம் என்னவா ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் வந்தப்போ கூட சொன்னார், இந்த படம் நல்லா இல்லாட்டி நீங்கள் ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்டப்ப நான் வந்திருக்க மாட்டேன், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நம்பி வந்தேன் அப்படின்னு சொன்னார். நம்பி இப்போ வரைக்கும் நிற்கிறாரு. நம்பி எங்களுக்காக பாராட்டும் கொடுக்குறாரு. இதுதான் எங்களுக்கு சரவணனுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இப்போ கூட கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் அவரை படம் பார்க்க சொல்கிறோம்னா இனிமேல் அவர் வந்து அரசியல் மட்டும் பார்க்க முடியாது, கலைக்கும் நீங்கள் ஒதுக்கி தான் தரணும். நாங்கள் கூப்பிடுவோம், படம் பார்க்கணும், நல்ல படத்தினா எங்களை ஆதரிக்கணும், நீங்கள் ஒரு விருது வைக்கணும், உங்கள் இதிலே விருது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது எங்களுக்கு ஊக்கப்படுத்தும். நிறைய விஷயங்கள் இருக்கும் எங்களுக்கு. இப்போ சமீபத்தில் கூட இளையராஜா பாராட்டு விழாவில் வந்து அவர் சொன்னார் மூடுபனி படத்தை. அப்படியா அப்படின்னு மூடுபனி படத்தை அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் திருப்பி மறுபடியும் பார்த்தேன் பாலுமகேந்திரா படத்தில். அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், ராஜா சாரை பற்றி சொல்லும்போது பிரதாப் போத்தன் அந்த படத்தில் படம் ஃபுல்லாக வில்லனாக இருப்பான். ஃபுல்லாக வில்லனாக எல்லாராலையும் வில்லனாக்கப்பட்ட ஒருத்தன், அவனை பிடிக்கவே பிடிக்காது. கடைசி அந்த சாங், அந்த கோரஸ் ராஜா சார் பாட்டுனால அந்த மொத்த படத்துலையும் அந்த ஒரே ஒரு வரி பாட்டுனால ஹீரோவாக்கப்படுவார். இப்போ போய் பாருங்க அப்படின்னாரு. போய் பார்க்கும்போது இப்போ வேற மாதிரி நாங்கள் பார்க்கணும் அந்த படத்தை. இத்தனை வருஷம் கழிச்சு நாங்கள் வேற மாதிரியும் பார்க்குறோம். ஸோ அந்த சிந்தனை எல்லாம் அவர் சொல்கிற ஒரு விஷயம் அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கதாசிரியர் டீம், ஒரு இயக்கத்தை வழி நடத்துகிற ஒரு அண்ணன், எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிற பெருமையாக சொல்லிக்கலாம்.